மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 14ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகளும், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம கேட்போம். தேர்வுக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாம். மே 14ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் முக்கியமான ஃபஸ்ட்டு செய்தி, தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைந்துள்ளது. அது தொடர்பான ஒரு டீட்டெயிலாக அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அடுத்த முக்கியமான செய்தி, சிபிஐ இயக்குனரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சரி, அப்போ யார் சிபிஐயோட தற்போதைய இயக்குனர், அந்த பதவிக்காலம் நீட்டிப்புக்கான முக்கியமான அந்த வரையறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிபிஐ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, சிபிஐ அமைப்புக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து இந்தியன் எக்கனாமியில் முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வு பயங்கரமாக ரேட்டு ஜாஸ்தியாக போகுது. இதன் மூலம் பார்த்துக்கலாம் இது எதுக்கு இந்த வரி உயர்வு திடீர்னு அறிவிச்சுக்கிறாங்க மத்திய அரசு அப்படிங்கிற செய்தி பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசைகளில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலங்கள் எவை, ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை வழக்குரைஞர் யார் அப்படிங்கிற செய்தியை பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுமா விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பெரும்பான்மையை நிரூபித்த தமிழக வெற்றி கழகம். சரியா? தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு. சரியா? நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்படும், நம்பிக்கை வாக்கெடுப்பு ஆளுங்கட்சியால் கொண்டு வரப்படும். சரியா? இதற்கான அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது மே 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக மொத்தம் 114 எம்எல்ஏக்கள் வாக்களித்துள்ளனர். சரியா? 22 எம்எல்ஏக்கள் சரியா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிறாங்க. 5 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா நடுநிலை வகித்துள்ளனர். சரியா? இதனை அடுத்து அந்த தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார். சரியா? தற்போதைய புதிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள், அவங்க தான் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமானது, இந்த வாக்கெடுப்பானது முதல் முறையாக நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இது இப்போ தான் இதாம நியூஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பான்மை நிரூபித்துள்ளது தமிழக வெற்றி கழகம். சரியா? நடிகர் விஜய் அவர்கள் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 17வது சட்டப்பேரவையின் முதலமைச்சர், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு நியமன செய்தி பாருங்கள். சிபிஐ இயக்குனரின் பதவிக்காலம் நீட்டிப்பு. சரி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரியா? சிபிஐ இயக்குனராக தற்போது இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா பிரவீன் சூட் அவர்கள். சரியா? இவருடைய பதவிக்காலம் மேலும் ஓராண்டிற்கு, அதாவது மே 24, 2027 வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? பொதுவாக சிபிஐ இயக்குனரோட பதவிக்காலம் 2 வருஷம். சரியா? 23லேருந்து 2025 வரைக்கும் இயக்குனராக இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு ஆண்டு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. மறுபடியும் 2வது முறையாக பதவி நீட்டிப்பு செயல்பட்டுள்ளது. யாருக்குமா? பிரவீன் சூட் அவர்களுக்கு, சிபிஐ இயக்குனராக. இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டில் இவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியது சரிங்களா சமீபத்தில் அமைச்சரவை நியமன குழு, மறந்துடாதீங்க. சரிங்களா? அமைச்சரவை நியமன குழு, அந்த வார்த்தை முக்கியம், கவனமாக இருந்துக்கோங்க. விதிமுறைகள். சிபிஐ இயக்குனர் பதவிக்காலத்தை ஆண்டிற்கு ஒரு முறை என மொத்தம் 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்க டெல்லி சிறப்பு போலீஸ் ஸ்தாபன அந்த திருத்த சட்டம் அனுமதி வழங்குகிறது. 2 வருஷம் பதவிக்காலம், ஒரு வருஷமாக அதிகரிக்கலாம். ஆனால் அதிகபட்சம் அந்த பதவி நீட்டிப்பு எல்லாம் சேர்த்து 5 ஆண்டுகள் தான் சிபிஐ இயக்குநராக இருக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பின்னணி. 2023ஆம் ஆண்டில் பிரவீன் சூட்டிற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை ஓராண்டிற்கு பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தது. இது 2வது முறையாக இப்போ நீட்டிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 2 வருஷம், ஒரு வருஷம் நீட்டிப்பு, இப்போ 1 வருஷம், 4 வருஷம் ஆச்சா. மிஞ்சு போனால் இன்னும் 1 வருஷம் சிபிஐ இயக்குனராக அவர் இருக்கலாம். மொத்த பதவிக்காலம் சரியா ஒரிஜினலாக வழங்கப்பட்ட 2 ஆண்டுகள், நீட்டிப்பு செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆண்டு 3 முறை, மொத்தம் 5 ஆண்டுகள் தாண்டக்கூடாது சிபிஐ இயக்குனருடைய அந்த பதவிக்காலம். சரியா? அடுத்து சிபிஐ அமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டு சரியா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 படி உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானமா, ஓகேவா? 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சட்டத்தின்படி 1963ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது சிபிஐ அமைப்பு. சிபிஐ என்பது இந்தியாவின் முதன்மையான உயர்மட்ட புலனாய்வு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சரி, இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சிபிஐயோட வேலை ஊழல், கரப்ஷன், பொருளாதார குற்றங்கள், சரி, எக்கனாமிக் கிரைம், பெரும் மோசடிகள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான முக்கிய குற்றங்களை விசாரிக்கும் இந்த அமைப்பு
பிரதமர் அலுவலகத்தின் கீழ் பணியாளர்கள் கீழ் வரும் பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. எதற்கு கீழ் செயல்படுகிறது கேட்கலாம். சரிங்களா? இது இந்தியாவுக்குள்ள. அதுமாதிரி வேர்ல்டு லெவலில் பாருங்கள், சர்வீஸ் லெவலில் பன்னாட்டு தொடர்பு இன்டர்போல், இன்டர்போல் எனப்படும். ஓகேவா? இன்டர்போல் எனப்படும் பன்னாட்டு காவல்துறைக்கான இந்தியன் அதிகாரப்பூர்வ அமைப்பாகவும் சிபிஐ செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்துல போனஸ் கேள்வி. இன்டர்போல் அமைப்பு, சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போல் அமைப்பு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அந்த இன்டர்போல் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கரெக்டாக இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். சரியாம்மா? அடுத்து அகைன் இந்தியன் எக்கனாமியில் சூப்பரான ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமானது பாருங்கள். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வு. சரியா? அதாவது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணுறாங்க. சரியா? மேற்காசிய சூழல் போர் சூழல் சரியில்லை. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தங்கத்து மேலே நம்ம நிறைய முதலீடு பண்ணும்போது தங்கத்தோட ரேட்டு ஜாஸ்தியாகும். நம்ம அந்த தங்கத்தை வாங்கும்போது இந்தியாவில் சரிங்களா, அதாவது வெளிநாட்டு கரன்சி இந்தியாவிலேருந்து பிற நாடுகளுக்கு போகும். ஓகேவா? அப்படி நிறைய பிரச்சனை வர்றதுனால அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறக்குமதி வரி உயர்வு அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. தங்கம் வெள்ளி பிளாட்டினம் எல்லாத்துக்கும். சரியா? பாருங்கள், மத்திய அரசானது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான ஒட்டுமொத்த இறக்குமதி வரியை ஏற்கனவே இருந்தது 6%, அதை 15% உயர்த்தியுள்ளது. சரியா? அதே மாதிரி இதில் இந்த 15% வரி உயர்வில் 10% அடிப்படை சுங்க வரி ப்ளஸ் 5% வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரியாக அடங்கியுள்ளது. இந்த வரி உயர்வானது மே 13, 2026 முதல் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிச்சிருக்கிறான். 15%, அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. 10% அப்படிங்கிறது அடிப்படை சுங்க வரி, அதில் 5% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் உள்கட்டமைப்பு, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த 15% வரியுடன் இறக்குமதியாளர்கள் 3% சரக்கு மற்றும் சேவை வரியும் செலுத்த வேண்டும். இதன் மூலம் சரிங்களா 15 + 3% 18% ஜிஎஸ்டி இருக்கும். எதுக்கு 18%? சரியா? 18.45% தங்கம் மீதான அந்த இறக்குமதி வரி இருக்கும். பயங்கரமாக ரேட்டு வரப்போகுது. ஒரே நாளில் 5360 ரூபா கூடி இருக்குது. இன்னும் 10,000 to 20,000 வரைக்கும் அசால்ட்டாக தங்கத்தோட ரேட்டு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நோக்கம் இது எதுக்கு திடீர்னு இந்த வரி உயர்வு அப்படின்னா, வெளிநாட்டு பண இருப்பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பாதுகாக்கவும், ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்தவும். ரூபாயோட மதிப்பெலாம் 95+ ரூபீஸ் பேசி ஒரு டாலருக்கு நிகராக. சரியா? அது தங்கம் இறக்குமதியை குறைக்கவும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தங்கம் மட்டும் இல்லை, பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி விகிதம் 6.4%லிருந்து 15.4% உயர்த்தப்பட்டுள்ளது. சரியா? இன்னொரு முக்கியமான கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கள். 2025-26 முடிந்த கடைசி நிதியாண்டில் தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வருடாந்திர அடிப்படையில், சரியா, இறக்குமதியானது வருடாந்திர அடிப்படையில் 26.7% உயர்ந்து 102.5 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது போன வருஷம் தங்கம் வெள்ளி இறக்குமதி. சரியா? நம்ம அப்படி வாங்கும்போது அமெரிக்க டாலரை பிற நாடுகளுக்கு நம்ம வழங்க வேண்டியதுனால இந்தியாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. சரியா? நாட்டின் மொத்த இறக்குமதியில் டோட்டல் இம்போர்ட்டில் சரியா இறக்குமதியில் அவற்றின் பங்கு தங்கம் வெள்ளி மீதான வெள்ளியோட பங்கு பார்த்தீங்கன்னா 2024-25 ஆண்டில் 11.8%லேருந்து 14% உயர்ந்துள்ளது. ஆனால் போன வருஷம் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று, உலகத்திலே அதிக அளவு தங்கம் பயன்படுத்துகிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவிற்கு அடுத்து இந்தியா உலகின் 2வது பெரிய தங்க நுகர்வு நாடாக திகழ்கிறது. சரிங்களா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வரி உயர்வு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செய்தி, ஒரு தரவரிசை பாருங்கள். சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசை. சரியா? வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே திறன் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து மற்றும் விநியோகம், சரியா, அப்படிங்கிற பேரில் 2025 ஆண்டிற்கான தரவரிசை பட்டியலை யார் வெளியிட்டிருக்கிறாங்க? மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள். சரியா? இந்த அறிக்கையின்படி தமிழ்நாடு அரசானது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து மற்றும் விநியோகத்தில் மிக சிறப்பான முன்மாதிரியாக செயல்பட்ட பிரிவில் கடலோர மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரக்கு போக்குவரத்து அதில் கடலோர மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் 1. சரியா? அதே மாதிரி முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதலிடம். தமிழ்நாடுங்கிறது கடலோர மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம். சரியா? கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த லேண்ட் லாக்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிலத்தால் சூழப்பட்ட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதலிடம், வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம் முதலிடம். சரிங்களா? அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் டெல்லி முதலிடத்தை பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு அரசு தொடர்பான முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்கள். தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞர். சரியா? இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு லாயரை பார்ப்போம்ல,
நமக்கு பேசுகிறதுக்கு. அதுமாதிரி தமிழ்நாடு அரசிற்கான தலைமை வழக்கறிஞராக இருப்பவரை என்ன சொல்லுவாங்கன்னா அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. சரி, தலைமை வழக்குரைஞர் அப்படி சொல்லணும், கரெக்டான வார்த்தை. சரி, வழக்குரைஞர் அட்வொகேட் ஜெனரல். சரியா, யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக விஜய் நாராயண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் 2017 2021 அந்த காலகட்டங்களில் அப்போதைய அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமை வழக்கறிஞராக தலைமை வழக்குரைஞராக பணியாற்றியவர். சரியா, இதுக்கு முன்னாடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்குரைஞர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BS ராமன் அவர்கள். ராமன் அவர்களுக்கு பிறகு தான் சரியா இப்போ விஜய் நாராயண் வந்திருக்கிறாரு தமிழக அரசின் புதிய தலைமை வழக்குரைஞராக. அடுத்தபடியாக இன்று தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சிபிஐ அமைப்பின் தற்போதைய இயக்குனர் யார்? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சிபிஐ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களா. அடுத்து மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசையில் கடலோர மாநிலங்கள், நிலம், யூனியன் பிரதேசம், சரியா, இது எல்லாத்திலும் எந்தெந்த மாநிலம் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கேள்வியில் கரெக்டாக ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். அந்த கேள்விக்கான பதில்களை தமிழக அரசின் புதிய தலைமை வழக்குரைஞர் யார்? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, முதல்வர் சி ஜோசப் அவர்கள் சரியா தமிழகத்தின் எத்தனையாவது சட்டப்பேரவையின் முதலமைச்சர்? இதற்கான பதில்களை சூப்பராக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். ரிவிஷன் எப்போவுமே முக்கியம். அதுக்கு தான் இந்த கேள்விகள்லாம் அப்போதே ஸ்பாட்லேயே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டுருக்கிறோம். நல்ல முறையில் பதில்கள் சொல்லுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு பயனடைந்துக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.